வணக்கம். டான் தமிழனின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்திரராசன். அரசு சித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் முன்னோக்கிய பல முன்மொழிவுகளுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசு சித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் முன்மொழிவுகளை வரவேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் நாமேதநாயகன் அதனை அனைத்து தரப்புகளும் இணைந்து முன்கொண்டு செல்ல வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர், வடமாகாண பிரதம செயலர், வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலர், வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலர், வடக்கு மாகாண சுதேச வைத்தியத்துறை திணைக்கள ஆணையாளர் ஆகியோருக்கும் அரசு சித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் மாகாண ஆணையாளர் பதவி மற்றும் பிரதி ஆணையாளர் பதவி என்பன அகில இலங்கை ரீதியாக விண்ணப்பம் கோரப்பட்ட ஒளிவு மறைவின்றி நேர்முக பரீட்சை நடைபெற்று பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என சங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஆளுநரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் இந்த கோரிக்கையில் உறுதியாக இருந்தால் அதனை செயற்படுத்துவதாக பிரதம செயலர் சங்கத்தினருக்கு பதிலளித்தார். சிரேஷ்ட சமூக மருத்துவ அதிகாரி, மருத்துவ அத்தியட்சகர் மற்றும் மருத்துவ பொறுப்பதிகாரி நியமனங்கள் தொடர்பிலும் சங்கத்தினரால் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் வருடாந்த இடமாற்றத்தில் இழைக்கப்படும் அநீதிகள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் சங்க பிரதிநிதிகளால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதுவும் சீர் செய்யப்படும் என பிரதம செயலர் பதிலளித்தார். மருத்துவமனைகளின் அபிவிருத்தி தொடர்பாகவும் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அவை தொடர்பில் கவனம் செலுத்துவதாக ஆளுநர் குறிப்பிட்டார். இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தவிர ஏனைய மாகாணங்களில் மாகாண சித்த மருத்துவ திணைக்களம் ஒன்றே உள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் மாகாண சுதேச வைத்தியத்துறை திணைக்களம் என உள்ளதை மாற்ற வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர். இது தொடர்பில் ஆராயலாம் என ஆளுநர் பதிலளித்தார். அதேவழி அரசு சித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் முன்னோக்கிய பல முன்மொழிவுகளை ஆளுநர் பாராட்டினார். இந்திய மீனவர்களை விடுவிக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இந்திய ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற காவலில் உள்ள மீனவர்களை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு மாநிலம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 32 மீனவர்கள் அவர்களின் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் 5 படகுடன் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த மீனவர்களை விடுதலை செய்ய கோரி கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தையும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் முன்னெடுத்துள்ளனர். சட்டவிரோதமாக டிப்பர் வாகனத்தில் மணல் ஏற்றி சென்ற நபர் சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி ஆவணத்துடன் சட்டவிரோதமாக டிப்பர் வாகனத்தில் மணல் ஏற்றி சென்ற நபர் ஒருவர் சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் கிளிநொச்சியிலிருந்து போலியான ஆவணத்துடன் யாழ் நோக்கி மணலை ஏற்றி வந்த நிலையில் சாவகச்சேரி போலீசாரால் வழிமறித்து ஆவணங்களை சோதனை செய்த போதும் சந்தேக நபர் போலியான அனுமதி பத்திரத்தை கழித்து அறிந்துள்ளார். இந்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்ததுடன் புவிச்சரிதவியல் பணியகத்தின் உதவியோடு குறித்த ஆவணம் போலியானது எனவும் உறுதிப்படுத்தியுள்ளது. நுவரெலியா ஹொட்டக்கலையில் ஆடை மற்றும் சிவி அலங்கார முறைகளை ஒழுங்குபடுத்துதல் குறித்த கூட்டம் நேற்று இடம்பெற்றது. மாணவர்களின் ஒழுக்க விழுமியங்களை பேணும் முகமாக ஆடை மற்றும் சிகை அலங்கார முறைகளை ஒழுங்குபடுத்துவது சம்பந்தமான தெளிவுபடுத்தும் கூட்டம் நுவரெலியா ஹொட்டக்கலையில் நேற்று இடம்பெற்றது. ஹொட்டக்கலை வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் ஹொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலய கேட்போர் கூடத்தில் கூட்டம் இடம்பெற்றது. ஹொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலய அதிபர் தலைமையில் நகர சிகை அலங்கார சிலை உரிமையாளர்கள், தையல் நிலைய உரிமையாளர்களுக்கு இடையில் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதன்போது ஒழுங்குமுறைகளுக்கு அமைவாக சகல பாடசாலை மாணவர்களும் ஒரே முறையாக சிகை அலங்காரம் செய்வது, முறைப்படி ஆடை வடிவமைப்பு செய்வது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் ஆசிரியர்கள், கொட்டக்கலை பிரதேச சபை செயலாளர் தானா விஜயசுந்தரம், வர்த்தக சங்க தலைவர் புஷ்பா விஸ்வநாதன்,
செயலாளர் மதியழகன், உபதலைவர் வி பூலிங்கம், கொட்டப்பள்ளி தமிழ் மகா வித்தியாலய பழைய மாணவர் சங்க செயலாளர் ராகுல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வெற்றிலைக்கேணி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கருவன் பாடசாலையின் வருடாந்த செயற்பட்டு மகிழ்வும் திறனாய்வு போட்டி இடம்பெற்றது. யாழ் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கருவன் பாடசாலையின் வருடாந்த செயற்பட்டு மகிழ்வும் திறனாய்வு போட்டி நேற்று இடம்பெற்றது. பாடசாலையின் அதிபர் சுதர்சினி சுந்தரன் தலைமையில் பாடசாலை மைதானத்தில் நிகழ்வு ஆரம்பமானது. மாணவர்களின் விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசல்களும் வெற்றி கடியங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மருதங்கணி கூட்டக்கல்வி பணிப்பாளர் செல்லத்துறை ஸ்ரீ ராமச்சந்திரன், கட்டிக்காடு பங்கு தந்தை ஆனா அமல்ராஜ், வெற்றிலைக்கணி கடற்படை அதிகாரி, ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் பங்கேற்றனர். இலங்கை அரசாங்கம் பொறுப்பு குரலை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை சர்வதேச அவதானம் பெற்றிருப்பதாக மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் சக் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் காரணமாக பொறுப்பு குரல் கோரிக்கை சர்வதேச அவதானம் பெற்றிருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் சக் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தொடர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ள நிலையில் ஆரம்ப அமர்வில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் சக் அறிக்கையை முன்வைத்தார். உலகளாவிய ரீதியில் மனித உரிமைகள் மற்றும் நிலைமாறு கால நீதி நிலவரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் அறிக்கையில் இலங்கை தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் மற்றும் மனித உரிமைகள் பேரவை உள்ளிட்ட சர்வதேச தளங்களில் பங்கேற்று அவர்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் என்பவற்றினூடாக பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்ட அவர்களது கோரிக்கை சர்வதேச அவதானம் பெற்றிருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முயற்சிகள் சிவில் சமூக அமைப்புகள் ஊடாக மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினருடனான பரந்துபட்ட கலந்துரையாடல்களின் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு நல்லிணக்க பொறிமுறை தொடர்பான ஆலோசனை செயலணியின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் மீதும் கவனம் செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இத்தகைய இருவழி அணுகுமுறையானது கடந்த கால ஆயுத மோதல் மற்றும் வன்முறைகளின் தாக்கங்களை உரியவாறு கையாள்வதற்கு ஏற்றவாறு எதிர்கால வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கான அடித்தளத்தை இட்டிருக்கின்றது என மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கவுக்கும் ராணுவ உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ராணுவ உயர் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இதில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜாசகர, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமநாயக்க, பாதுகாப்பு அமைச்சரின் செயலாளர் சம்பத் துய்கோந்தா, ராணுவ தளபதி லசந்த ரொட்ரிகோ மற்றும் சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்கவுக்கும் இந்தோனேசிய தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க மற்றும் இலங்கைக்கான இந்தோனேசிய தூதுவர் குஷ்ணனா டபிங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த இந்தோனேசிய தூதுவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான 70 வருட நட்புறவை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இலங்கை மற்றும் இந்தோனேசியாவின் புதிய அரசாங்கங்கள் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதோடு அவ்வாறானதொரு வேலை திட்டத்தை இந்தோனேசியாவிலும் செயற்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக தூதுவர் தெரிவித்தார். இந்தோனேசியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நீண்ட கால மற்றும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது.
பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார தொடர்புகளை பலப்படுத்தி இரு நாடுகளுக்கும் பலனளிக்கும் வகையில் சந்தைகளை விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாம். இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, இந்தோனேசிய பிரதி தூதுவர் பிகித் ஒக்னினிகோ ஆகியோர் பங்கேற்றனர். மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு இடையில் கூட்டு சுற்றுலா திட்டத்தை செயற்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாம். ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்நாயக்க மற்றும் மாலைதீவு குடியரசின் உயர்ஸ்தானிகர் மசூத் இமாட் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளதாம். கடந்த தேர்தல்களில் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் அடைந்த வெற்றிகளுக்கு மாலைதீவு குடியரசு வாழ்த்துக்களை தெரிவித்த உயர்ஸ்தானிகர் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் குறித்தும் மகிழ்ச்சி வெளியிட்டார். மாலைதீவு மற்றும் இலங்கைக்கிடையேயான 60 ஆண்டு கால நட்பை வலுப்படுத்தி தொடர்ந்தும் பேணுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாம். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் மாலைதீவு ஆற்றும் சிறப்பான பங்களிப்புக்கு ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார். இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, மாலைதீவு குடியரசின் வெளியுறவு செயலாளர் பாத்திமத் இனாயா, இரண்டாம் நிலை செயலாளர் அமினாத் அப்துல்லா நீதி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். (2025) வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நேற்று 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நேற்று மாலை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்நாயக்கினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் குறித்தும் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாம் வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இந்திய மீனவர்களின் வருகையை தடுப்பதற்கு இந்திய மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் இனா சந்திரசேகர் கோரிக்கை விடுத்தார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு இந்திய மத்திய மற்றும் மாநில அரசுகள் உரிய காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கடற்றொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் இனா சந்திரசேகர் கோரிக்கை விடுத்தார். இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் ஜந்தியஞ்சல் பாண்டே கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள கடற்றொழில் அமைச்சருக்கு நேற்று விஜயம் செய்தார். அமைச்சரும் பிரதி உயர்ஸ்தானிகரும் இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல், கலாச்சார மற்றும் பொருளாதார உறவுகள் குறித்தும் கலந்துரையாடினார். இந்திய மீனவர்களின் இழுவை படகு உட்பட சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையால் வடக்கு மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் கடல் வெள்ளத்திற்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைத்தார். இலங்கை கடற்பரப்புக்குள் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. மீனவர் பிரச்சனையை மனிதாபிமான ரீதியிலோ அணுக வேண்டும் என பிரதி இந்திய உயர்ஸ்தானிகர் கூறிய போது மனிதாபிமான முறையிலேயே அணுகுகின்றோம் எனவும், சம்பவத்தினத்தன்று இந்திய மீனவர்கள் கடற்படையினரை அச்சுறுத்தும் விதத்தில் நடந்து கொண்டதனால் அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கு இந்திய மத்திய மற்றும் தமிழக அரசுகள் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். திருகோணமலை மூதூர் பிரதேச சபையால் நடத்தப்பட்ட வாசிப்பு மாத போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். உலகை வென்றவர் வாசித்த மக்களே எனும் துணைப்பொருளின் கீழ் திருகோணமலை மூதூர் பிரதேச சபையினால் தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களிடையே நடத்தப்பட்ட போட்டி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு மூதூர் கலாசார மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. மூதூர் பிரதேச சபையின் செயலாளர் MIM ஜெம்ஷத் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. பாடசாலை மாணவர்களின் கலை கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு போட்டி நிகழ்ச்சிகளில் வெற்றியீட்டிய மாணவர்கள் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் முதன்மை அதிதியாக மூதூர் வலய கல்வி பணிப்பாளர் AL திராஜ் கலந்து சிறப்பித்தார்.
ஏனைய அதிதிகளாக மூதூர் பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் ஆர் ரவ்ஷானா, மூதூர் சனசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஜே நஜாத் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள், மூதூர் பிரதேச சபையின் உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை விநாயகபுரம் கோரைக்களப்பு சக்தி வித்தியாலயத்தில் சிரமதானம் இடம்பெற்றது. அம்பாறை விநாயகபுரம் கோரைக்களப்பு சக்தி வித்தியாலயத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் சிரமதான பணி இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் என் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் 242ஆம் படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி கிரணல் காலகோரம் மற்றும் திருக்கோவில் வலய கல்வி பணிப்பாளர் உதயகுமார் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டனர். தேசிய கொடியேற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு சிரமதான பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இராணுவத்தினர், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் கைதடி விழிப்புணர்ச்சோர் மற்றும் செவிப்புலனற்றோர் பாடசாலையின் இல்லம் மெய்வல்லுநர் போட்டி நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கைதடியில் உள்ள விழிப்புணர்ச்சோர் மற்றும் செவிப்புலனற்றோர் பாடசாலையின் வருடாந்த இல்லம் மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி நேற்று இடம்பெற்றது. அதிபர் திருமதி குஜுவா வித்யாசங்கர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி பீடாதிபதி ராசையா லோகேஸ்வரன் பங்கேற்றார். மாணவர்கள் மஞ்சள், சிவப்பு, பச்சை இல்லங்களாக போட்டியினர். இதன்போது இடைவேளை நிகழ்வும், கராத்தே, சிலம்பாட்டம் என்பனவும் பார்வையாளர்களை கவர்ந்திருந்தன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.